எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வாராகி சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. நம்மளோட சேனலில் எளிமையான வழிபாடுகள், சக்தி மிகுந்த மந்திரங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க. இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சரிங்க, கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை சொந்தக்காரங்களாகட்டும், இல்லை கணவன் வீட்டாளராக இருக்கட்டும், உங்களுக்கு நீங்கள் ரொம்பவும் நம்பினேன், அவங்க எனக்கு ரொம்பவும் துரோகம் பண்ணிட்டாங்க, நான் இப்போ நடுத்தெருவில் நிராயுதபாணியாக நிற்கிறேன், இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரிங்க, இல்லை யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்க, சொத்து பற்றி இழந்துட்டீங்க, இல்லை மான மரியாதை, இந்த மாதிரி எந்த விஷயத்தை நீங்கள் இருந்தாலும் சரிங்க, அதனால் மனசு பாதிக்கப்பட்டு அதே ஒரு நினச்சி ஒரு நோயாளியாட்டம் என்னால் எந்த ஒரு வேலையும் நிம்மதியாக செய்ய முடியல, நம்ம நேர்மையாக தானே இருக்கோம், அப்படி இருக்கும் பொழுது நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாம் ஆண்டவன் நல்லா வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு, நமக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணுறாரு, கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற அளவுக்கு மனசு அவ்வளவு பேதலிச்சு போய் கலங்கி நிற்கிறவங்க யாராக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணும்னு அதை நீங்கள் பார்க்கணுங்க. அப்படி பார்க்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னாக்கா, நீங்கள் செய்ய வேண்டியது செவ்வாய்க்கிழமைக்கே ஆரம்பிங்க. ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க, காலையிலே எந்திரிச்சு குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க, சுத்தமான நெய் வாங்கிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு போங்க, தண்ணி கூட கொடுக்காதீங்க, வெறும் வயிற்றோடு போய் அவர்கிட்ட நில்லுங்க. இல்லை, நான் எந்த தவறும் செய்யலை, எனக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு நீ தண்டனை கொடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டுங்க. எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கிட்டு வேண்டிட்டு அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வேலில் குத்திட்டு ஒரு நெய் விளக்கு அவருக்கு முன்னாடி ஏற்றிட்டு அங்கேயே உட்காந்து மனசார அவர்கிட்ட உங்கள் குறைகள் அத்தனையும் சொல்லுங்கள். நீ எனக்கு துணையாக இருந்து நான் இழந்தது அத்தனையும் எனக்கு கிடைக்கணும், மனம் மரியாதை சொத்து பற்றி எதுவாக இருந்தாலும் சரிங்க, நான் எல்லாருக்கும் முன்னாடியும் தலை நிமிர்ந்து வாழணும், அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடு, என் கூடவே இருந்து எனக்கு அனுக்கிரகம் செய், தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் வாங்க. இதை உங்களால் முடிஞ்சால் தினந்தோறுமே செய்யலாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே கோவில் இருந்ததுன்னா தினந்தோறும் உடனடியாக உங்களுக்கு பலன் கிடைக்கணும்னா செஞ்சிடுங்க. அப்படி முடியலை அப்படிங்கிறவங்க வாரம் செவ்வாய்க்கிழமைகளில் இதை செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை என்னால் போக முடியல அப்படிங்கிறவங்க நீங்கள் அவருக்கு உகந்த சஷ்டி, கார்த்திகை இந்த மாதிரி நாட்களில் கூட நீங்கள் செய்யலாங்க. அங்கேயே உட்காந்து நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட இந்த ஒரு வரி மந்திரம், அதாவது கந்த சஷ்டியில் வரக்கூடிய அற்புதமான மந்திரம், எதிரிகளை அழிக்கக்கூடிய மந்திரம், கட்டு கட்டு கதறிட கட்டு, கொத்து குத்து கூர்வடி வேளால் முருகா அப்படின்னு நீங்கள் திரும்ப சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. கண்டிப்பாங்க நீங்கள் நினைச்சது அத்தனையும் நடக்கும். நன்றி. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.